வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மூணுத்தையும் மெயின்டைன் பண்ற கதையில டே பிஃபோர் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்த கதை தான். இங்க இருந்து எங்க வந்திருக்கேன்னா சேலத்துல பஸ் ஏறி ஆவலர்கள் என்ற டவுனுக்கு வந்திருக்கேன். காலைல எஞ்சி வெளியில வந்து நம்ம முன்னோர்களின் முகத்துல தான் முதல்ல முழிச்சேன். எனக்கு பின்னாடி பிறந்தவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என்னோட தம்பி. என்னடி சொல்ற? அந்த தம்பிக்கு லைசன்ஸ் ஒன்னு அப்ளை பண்ணணும். அந்த தம்பி என்னோட கார்லாம் பயங்கரமா ஓட்டுவாரு. இந்த மாதிரி அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாரு. அப்பம்போது நான் சொல்லுவேன், நான் திண்ணைய பிடிச்சி நடக்கும்போது நீ என் கையை பிடிச்சி நடந்தேன்னு. பாத்தீங்களா, போற வழியில எங்க போறேன்னு சொல்லவே இல்ல. எங்களோட சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கார் அங்கே தான் இருக்கு. எங்களோட காரை வச்சு தான் நாங்க டிரைவ் பண்ணி காமிக்க போறோம். இவன் சும்மாவே ஸ்கூலுக்குலாம் போக மாட்டான். இல்ல டிரைவிங் ஸ்கூல்லாம் சொல்ல வேணும். சின்ன பிள்ளைல லீவ் போறதுக்கு என்னென்னமோ பிளான்லாம் வச்சிருப்போம். அதிகமா நாங்க கட்டடிக்க நேரத்தை கழிச்சது பாத்ரூம்ல தான். அதுவும் அப்படியே நல்லா சூப்பரா தான் இருக்கும். அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு, ஹாய் கைஸ், நான் உங்க இலியாஸ். என் தம்பி பொம்மைக்கு ட்ரெஸ் மாத்த போறான். மாத்ரா ப்ரோ, சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. அப்படி நம்ம வந்த உடனே அம்மா கையால டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கதைச்சிட்டு நான் 2 வீலர் எடுத்துக்கிட்டு அறந்தாங்க நோக்கி பைக்ல பயணத்தை போட்டேன். நம்ம தம்பி 4 வீலர்ல பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு என்டர் ஆனோம். அங்கே போயிட்டு பேப்பர்லாம் சப்மிட் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் காத்திருந்து கடைசியா ஓட்டி காமிச்சிட்டு நான் 4 வீலர் எடுத்துட்டு அவர்கிட்ட 2 வீலர் கொடுத்துட்டு வந்துட்டேன். வெயில் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அதனால தம்பியை வெயில காய விட்டு நான் அப்படியே வண்டி எடுத்துன்னு காய்கறி கடைக்கு என்ட்ராய் ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் பீன்ஸும் வாங்கிட்டு எங்க போனாலும் நமக்கு சேம் லஞ்ச் தான். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு நம்ம ஜிம் ஆனது அறந்தாங்கில இருக்கு. ஒரு 12 கிலோமீட்டர் கடந்து போனோம். அதுக்கு முன்னாடி பிரிய ஒரு கோட்லாம் சொல்லிட்டு இப்படிதான் நான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் டெய்லியும் 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு வருவேன். அப் அண்ட் டவுன் நான் 24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பக்கத்துல இருந்து நிறைய பேர் ஜிம் போக மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கோங்க. மழை அடிச்சுன்னு ஊத்திட்டு இருக்கும். ரெயின் கோட் போட்டு வந்துருவேன். வர வழியில நிறைய தடங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம ஜிம்முக்கு என்டர் ஆயிருவேன். நம்ம ஜிம்லயும் 500 கிராம் புரோட்டீன் ஒருத்தர் இருக்கான். 10th வரை போறானா, பால் நிறைய குடிக்கலாம்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட்ல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா வேற போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால பட்டு நில ஒரு கொட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லாஸ்ட் மீல சாப்பிட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு போய்